ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் வ்ளாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு அருமையான சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான். இது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு பால் கறி தான் செய்ய போகிறேன். வீடியோவில் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு தேங்காய். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சி கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், நிறைய தண்ணி ஊற்ற வேணாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், 2 லவங்கம், கொஞ்சோண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சோம்பு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்துட்டு இது நல்லா அந்த கிளறி விட்டுருங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ இதை சேர்த்துடலாம். அந்த எண்ணெயோடையே அடுப்பை கொஞ்சம் மீடியம் இதிலே வச்சுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். இப்போ அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு அதோட நல்லா அதை கிளறி விட்டுருங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இது வந்து உங்களுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதே சமயத்தில் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த இந்த இது பார்த்திங்கன்னா ரெசிபி பார்த்திங்கன்னா, இப்போ அந்த நல்லா அந்த உருளைக்கிழங்கு அதை நல்லா அதோடையே நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரோசான் பட்டாணி தான் நான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கிளறி விட்டுருங்க. அதோட சப்போஸ் நீங்கள் பட்டாணி வந்து இந்த பட்டாணி நார்மல் பட்டாணி செய்யணுன்னா ஒரு கொஞ்சமாக வேக வச்சுட்டு இதில் போட்டுருங்க. இப்போ அதை நல்லா அந்த கரண்டியாலே கிளறி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து இந்த அரைச்ச விழுது இருக்குது இல்லையா, அந்த சோம்பு, தேங்காய், பச்சை மிளகா, இதெல்லாம் பொட்டுக்கடலை அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க. அதோட வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அது செஞ்சு காமிக்கிறேன். இப்போ அதை அப்படியே அதோட நல்லா கிளறி விட்டுருங்க அந்த உருளைக்கிழங்கோடையே சேர்த்து. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வச்சு சாப்பிட்லாம். சாப்பாடுக்கும் இது நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது. இப்போ இதை நல்லா அடுப்புலேயே மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை அப்படியே கிளறி விட்டுருங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ இதை அடுப்பை அணைச்சிட்டு இப்போ இதை வந்து தயிர் சேர்த்துருங்க. இதில் புளிக்காத தயிர் இதில் சேர்த்துருங்க. அடுப்பை அணைச்சிட்டு அந்த தயிரை சேர்ந்துட்டு இதை கிளறி விட்டுருங்க. அதை இப்போ இதில் கடைசியாக நம்ம இதில் கொத்தமல்லி தூவிடுங்க. ஒரு அருமையான ஒரு உருளைக்கிழங்கு பால் கறி உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை கொத்தமல்லி தூவிடுங்க. தூவிட்டு இது கடைசியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான உருளைக்கிழங்கு பால் கறி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.